உங்களுக்கு முருகர் பிடிக்குமா? அப்படியானால் இந்த பதிவு உங்களுக்கானது. உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள். கமெண்ட்ல முருகரின் எந்த பேர் உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் என்று பதிவு செய்யுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முருகரை ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். முருகர் ஞான பலத்திற்காக கோபிச்சி பழனிக்கு வரும்போது அவருடைய உடைமைகள், ஆபரணங்கள், ஆடைகள் அனைத்தையும் துறந்து ஞான வடிவில் காட்சியளித்தார். அந்த நிலையைத்தான் ஆண்டி கோலம் என்று அழைக்கிறோம். நாம் பிறக்கும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி, எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. நடுவில் கிடைக்கும் செல்வமும் சொத்துக்களும் எதுவும் நிரந்தரமல்ல. எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும் இறந்த பிறகு எதுவும் நம்முடன் வராது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முருகர் நமக்கு ஆண்டி கோலத்தில் காட்சியளிக்கிறார். எந்த ஆசையும் இல்லாதவர்களுக்கே முருகர் செல்வத்தை வாரி வழங்குவார் என்பார்கள். அதனால்தான் பழனியில் ஆண்டி கோலத்தில் தரிசனம்